அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா யூடியூப் சேனல். நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ரீகேப் மாதிரி ஒவ்வொரு சுற்றும் எப்படி நடந்தது, அதோட முக்கியமான தருணங்கள் என்ன மேட்ச்சில் அப்படின்னு. நம்ம இப்போ நாலாவது சுற்றோட ஒரு ரீகேப் மாதிரி இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூன்று சுற்றின் முடிவில் ஒன் அண்ட் ஹாஃப் ஒன்றரை புள்ளிகள் இரண்டு பேரும், குகேஷும் சரி டிங்லரனும் ஒன்றரை புள்ளிகள் இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பிரேக். அந்த மூணு சுற்றுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் டே வந்தது. ஸோ அந்த ரெஸ்ட் டேல எப்படி அந்த பிளேயர்ஸ் வர்றாங்க அடுத்து அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது இருந்தது. அண்ட் நம்ம பார்த்தோம்னா நான்காவது சுற்று ரிசல்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேட்ச் ட்ராவில் முடிஞ்சது. ஆனால் அந்த ட்ராலையுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இருந்தது. அதாவது மிகவும் யோசிக்கக்கூடிய தருணங்கள் நிறையா இருந்தது. என்னை கேட்டிங்கன்னா, டிங் லிரன் கொஞ்சம் வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி பண்ணார். ஆனால் குகேஷ் சரியா விளையாண்டு அந்த என்னென்ன த்ரெட்ஸ் இதை டிங் உருவாக்குனாரோ அதெல்லாம் சமன் செய்து கேமை ட்ரா செஞ்சுட்டாரு. ஸோ அதான் நானாவது சுற்றோட மிக சுருக்கமாக நம்ம பார்க்கணுன்னா, நம்ம இப்போ டீட்டெயில்டாக முழு விவரமாக பார்க்க போகிறோம் எப்படி நடந்ததுன்னு. நம்ம கேம்குள்ளே போகலாமா? எல்லாருக்கும் போர்ட் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். போர்ட் தெரியுதுன்னு. நம்ம பார்த்தோம்னா இந்த நான்காவது சுற்றில் டிங் வெள்ளை நிற பீசஸோட விளையாண்டாரு. குகேஷ் கருப்பு நிற பீசஸோட. ஸோ என்ன விளையாடுவார் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஆர்வமாக இருந்தது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இரண்டாவது சுற்றில் எப்போ டிங் வெள்ளை நிற பீசஸ் வச்சு விளையாண்டாரோ E4ன்னு விளையாண்டுருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுவார்னு பார்த்தா Knight F3 அப்படின்னு முதல் மூவில் போகிறாரு. ஸோ ஓப்பனிங்ஸை கொஞ்சம் மாற்றி விளையாடுறாரு. ஆரம்ப கட்ட விளையாட்டை கொஞ்சம் மாற்றி விளையாடுறாங்க. இது தொடர்ச்சியாக இந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தொடர்ந்து இப்படி நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2024ல் யாருமே இன்னொரு ரெண்டு பேருமே ஓப்பனிங் ரொம்ப ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் வெளியே சீக்கிரமாக வந்துடணுங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம ஒரு 20 மூவ் 15 நகர்வுகள் 20 நகர்வுகள் மாதிரி இருக்க ஓப்பனிங் வேரியேஷன்கள்லாம் நம்ம பெருசாக பார்க்கலாம். அந்த மாதிரி இது ஃபார் எக்ஸாம்பிள் செசிலியன்னு நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது, ரைலோப்பஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தியரின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த முதல் பகுதி ஆஃப் த ஆட்டத்தை முன்கூட்டியே நிறைய பேர் விளையாண்டதுனால தியரின்னு டெவலப் ஆகியிருக்கும். அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவு தியரியை விட்டு வெளியில் விளையாடணுங்கிறது தான் இந்த மேட்ச்சில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்குது. Knight F3 டிங் வச்சதுக்கு D5. ஸோ சென்டரில் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்பவுமே அதிகமாக விளையாடப்படுற ஒரு மூவ் D5. குகேஷ் அப்படி விளையாண்டாரு. E3 என்ன சொன்னேன், Knight F6 அப்படின்னு குகேஷ் B3. ஸோ இந்த இந்த நகர்வுகள் E3 B3 இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி விளையாண்டுருக்கேன். வெள்ளை பீசஸ் வச்சிருக்கும் போது இந்த இப்படி விளையாடுறதோட ஒரு இது பாயிண்ட் என்ன, லாஜிக் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான காய்களை நகர்த்தணும். அதாவது ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ரொம்ப மூளையை குடஞ்சு யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளுடைய மந்திரிகளை நகர்த்தணும், பிஷப்ஸை நகர்த்தணும், அப்புறம் குதிரைகளை நகர்த்தணும், கிங்கை ராஜா ஷார்ட் சைடில் கேசல் பண்ணணும். அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவோம். கருப்பு நிற பீசஸ் எப்படி விளையாடுறாங்களோ அதை பொறுத்து விளையாடுவோங்கிற மாதிரி ஒரு லாஜிக். ரொம்ப ஐடியாலாம் இல்லை, ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்த பர்டிகுலர் வே ஆஃப் பிளேயிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இப்போ குகேஷ் என்ன பண்ணார், பிஷப் F5 விளையாண்டார். இந்த இடத்துல நிறைய விதமான இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் குகேஷ். E6ன்னு வச்சிருக்கலாம், C5 விளையாண்டுருக்கலாம், Knight BD7 ஆடி இருக்கலாம், G6 ஆடி இருக்கலாம். பிஷப் F5ங்கிறதோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரியை பிஷப்பை வெளியில நகர்த்திட்டு அப்புறம் வேணும்னா E6ன்னு விளையாடலாம் அப்படிங்கிறது தான் குகேஷோட ஐடியா. ஏன் வெளியில நகர்த்திட்டு E6 ஆடணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நகர்த்தாம E6 விளையாண்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல E6 மாதிரி வச்சா இந்த பிஷப் C8ல இருக்கும் அந்த மந்திரிக்கு பெரிய அளவுல வெளியில நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடும். ஏன்னா இந்த பான் தடுக்குது. அதனால என்ன பண்றாங்க, முதல்ல பிஷப்பை வெளியில நகர்த்திடுவோம், அதற்கப்புறம் பானை தள்ளுவோம். இது அங்க மாதிரி ஒரு லாஜிக். இது இது பிஷப் F5 அப்படின்னு சொன்னேன். பிஷப் E2
8-6ன்னு வச்சோடனே இங்கே தான் ஒரு வித்தியாசமான கொஞ்சம் எதிர்பாராத மூணு நம்ம சொல்லலாம் டிங் லிரன் விளையாண்டது. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பயிற்சி பண்ணி என்ன நடக்கும்னு எதிர்பார்த்து தான் வந்திருந்தாரு. பிஷப்பை தூக்கிட்டு வந்து A3 அப்படிங்கிறதுல வைக்கிறார். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாரு, நார்மலாக நம்ம பார்த்தோன்னா யோசிச்சா என்ன பண்ணுவோம், B3 இந்த மாதிரி பானை புஷ் பண்ணால் ஃபியாங் கேட்டோன்னு சொல்லுவோம். பிஷப்பை B2ல தான் வைப்போம் மோஸ்ட்லி. இப்படி விளையாடணும்னா இப்படி தான் நடக்கும். ஆனால் A3ல வைக்கிறதோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, E6 அப்படின்னு பிளாக் விளையாட வர்றதை தடுக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தடுக்கிறாருன்னா எப்படி தடுக்கிறாரு, E6 விளையாடலாம், ஆனால் விளையாண்ட உடனே இந்த A3ல இருக்க பிஷப்பை வச்சு நான் F8ல கேப்சர் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ரூக்காலேயோ இல்லை கிங்காலேயோ பண்ணும் பொழுது கேஸ்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் கருப்பு நிற பீசஸ் குகேஷ்க்குங்கிற மாதிரி ஒரு லாஜிக் இது. ஸோ மிகவும் வந்து யோசிக்கத்தக்க ஒரு மூவ் தான் பிஷப் A3ங்கிறது. வித்தியாசமான ஒரு எண்ண ஓட்டத்தில் விளையாடப்பட்ட ஒரு மூவ். இப்போ நைட் B D7 அப்படின்னு வந்து குகேஷ் விளையாடுறாரு கேசல். இப்போ E6 வச்சு தான் ஆகணும், ஏன்னா இல்லைன்னா நான் வந்து G5 இல்லை G6ன்னு வைக்கணும். ஆனால் இப்படி விளையாண்டோன்னா வந்து இந்த G5லாம் வச்சா ரொம்ப வந்து ஆக்ரோஷமான விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படிலாம் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்து விளையாட மாட்டாங்க. இந்த மாதிரி மூலம் நல்ல ஒரு நகர்வும் கிடையாது G5 நகர்த்துறது. E6 வந்து மச் மோர், அதாவது அந்த சென்டரை வந்து கொஞ்சம் திடமாக ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு விளையாடுற ஒரு ஆட்டம் E6ங்கிறது. இதில் பாயிண்ட் என்னன்னா, இப்போ பிஷப் F8ன்னு டிங் விளையாடனோடனே நம்ம ரெண்டு நகர்வுகள் முன்னாடி பார்த்தோம், யானையை வச்சோ இல்லை ராஜா வச்சோ தான் F8ங்கிற அந்த பிஷப் மந்திரியை கேப்சர் பண்ண முடியும், அடிக்க முடியும். ஆனால் இப்போ நமக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு. அது என்னன்னா, இந்த நைட்டை வச்சு குதிரையை வச்சு F8 கேப்சர் பண்ணுறோம். ஸோ பண்ணிட்டோம், ஆனால் இப்போ கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் குகேஷ் என்ன சொல்ல வர்றாரு, எனக்கு பரவாயில்ல, நான் ஒரு நகர்வு வந்து அந்த நைட்டை F8ல வச்சு அப்படின்னாலும் அடுத்த நகர்வுல நான் திருப்பி வந்து நைட் 8D7 வந்துக்கிறேன், இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அடுத்த மூவ். ஸோ அந்த ஒரு டெம்போ லாஸ்ங்கிறது பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்ம செஸ்ஸை வந்து ஜென்ரலாக நிறைய பொசிஷன்ஸ் எப்படி பார்ப்போம்னா, பொசிஷனல் செஸ் இல்லைன்னா வந்து லைக் அட்டாக்கிங் செஸ் அப்படின்னு பார்ப்போம். அதே இது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னன்னா, ஒரு விதமான ஆட்டம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அடிதடியா விளையாடுறது, இன்னொரு விதமா ஆடுறது வந்து கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் 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 இம்ப்ரூவ் பண்ணி மெல்ல மெல்ல வளர்ற மாதிரியான ஒரு ஆட்டம்னு சொல்லலாம். இதுதான் வந்து இரண்டா சதுரங்க விளையாடுற ஸ்டைலை பிரிக்கணும்னா நிறைய விதமா இருக்கு. நிறைய பேர் இப்படிதான் வந்து பிரிப்பாங்க செஸ்ஸை. ஸ்டாட்டிக் டைனமிக் இல்லை அதோட இன்னொரு ஒரு ஈக்குவலண்ட் சரி சமமான வார்த்தைனா பொசிஷனல் செஸ், அட்டாக்கிங் செஸ்ங்கிற மாதிரி. இந்த பொசிஷன்ல இப்போ நம்ம இருக்க பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு பொசிஷனல் இதுதான் இருக்கு. இன்னும் வந்து அடிதடியா எதுவும் நடக்கல போர்டில். அப்படி இருக்கும் பொழுது அந்த டெம்போங்கிறதுக்கான வேல்யூ அவ்வளோ அதிகமாக இருக்காது. அக்ரெசிவாக டைனமிக்காக இருக்க நகர்வுகள் இல்லை பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்போ அந்த ஒரு மூவுக்கான வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஆனால் அப்படி இல்லை. ஸோ நைட் 8D7ன்னு குகேஷ் விளையாண்டாரு. நைட் C3 அப்படின்னு ரொம்ப அவரோட குதிரையை வந்து நகர்த்தி முன்னாடி கொண்டு வர்றாரு தான் அப்படின்னு பார்க்கலாம். கேசல் CD5 ED5. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க இதில் வந்து அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த பொசிஷனில் வந்து நான் வந்து உங்களோட வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிக்க சொல்வேன். ஏன்னா இது வந்து ஒரு கற்றுக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பர்டிகுலர் மூமெண்ட். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு மூவை யோசிக்கலாம், ஆனால் அது விளையாடப்படவில்லை இந்த பொசிஷனில். அண்ட் வந்து டிங் லிரன் விளையாண்ட மூவ் தான் இந்த இடத்துல மிகவும் சரியான நகர்வு. அந்த நகர்வு என்னங்கிறத நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, இப்போ என்ன டிங் விளையாண்டாரு அப்படின்னு பார்த்தா B4 அப்படின்னு விளையாண்டார். நம்மலாம் ஜென்ரலாக என்ன யோசிப்போம், இந்த மாதிரி இல்லை D4ன்னு வைப்போம் சென்டரை கண்ட்ரோல் பண்ண, இப்படி தான் நம்ம நிறையா பேர் யோசிக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் D4ல பிரச்சனை என்ன அப்படிங்கிறத விட அதனால என்ன கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிரச்சனை D4னால பெரிய அளவில் பிரச்சனைனாட்டும் அதனால சில விஷயங்களை நம்ம இழக்கிறோம். அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, D4 விளையாடும் பொழுது பிளாக் வந்து C6ன்னு வைப்பாங்க, அப்புறம் வச்சுட்டு நைட் E4ன்னு வருவாங்க, இந்த மாதிரி வருவாங்க. வெள்ளை நிற பீஸால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது என்ன கேட்டிங்கன்னா. அப்போ B4ஆல் மட்டும் என்ன பண்ணிட முடியுமா பெரிய அளவில் எதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B4ஓட லாஜிக்கில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, இந்த ராணி வந்து B3 மாதிரி வரலாம். குவீன் சைடு, அதாவது ராணி இந்த D to A5 இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் வந்து ஒயிட் A4ன்னு நகர்த்த போகிறாங்க, B5 விளையாட போகிறாங்க. அவங்களுடைய சிப்பாய்கள் பான்களை வந்து ரொம்ப முன்னோக்கி நகர்த்த போகிறாங்க. அண்ட் வந்து நிறைய இதில் வந்து ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்க ஒரு ஒரு வீக்னஸை உருவாக்க முயற்சி பண்ண போகிறாங்க குவீன் சைடில். அதுதான் B4ஓட லாஜிக்.
இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த D4 ஆடாததன் விளைவாக இந்த ஸ்கொயர் D4 இன்னும் அது வந்து ஆக்குப்பை ஆகாம இருக்கு. யாருமே அந்த ஸ்கொயர் இன்னும் எடுக்காம இருக்காங்க. வெள்ளை நிற பீஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அதுல எந்த பீஸும் வந்து இன்னும் உட்காரல, பானோ பீஸோ உட்காரல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது ஏங்கிறதையும் நம்ம வந்து போக போக பார்ப்போம். அது ஏன் முக்கியமான விஷயம்ன்றது. B4ன்னு ஆடின உடனே யுகேஷ் வந்து C6 அப்படின்னு வைக்கிறாரு இந்த இடத்துல. இப்போ நம்ம பார்க்குறோம் நைட் D4 அப்படின்னு போறாரு. ஸோ இந்த D4 ஸ்கொயரை வந்து டிங் வந்து அவர் நைட்டுக்காக யூஸ் பண்றாரு. பானை நகர்த்தி இருந்தால் இரண்டு மூக்களுக்கு முன்னாடி அந்த ஸ்கொயர்ல நைட் வந்திருக்க முடியாது. ஏன் இது முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்டிகுலரா அவர் என்ன பார்க்குறாரு, நம்ம சொன்னோம் B5 குவீன் சைடில் தான் விளையாட போறாரு அப்படின்னு. அப்போ B5 மாதிரி வரையிலலாம் இந்த C6 பான் மேல கொஞ்சம் ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்பதான் வந்து பிளாக் வந்து இதான் அந்த பானை நகர்த்துவாங்க, இல்லை C6 பானை வச்சு B5ல இருக்க ஒரு பானை கேப்சர் பண்ணலாம். அந்த மாதிரி ஆகும் பொழுது நிறைய வீக்னஸ் ஆர் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகலாம், வீக் சூழ்நிலை. அப்படி உருவானா அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிங் நினைக்கிறார். ஸோ பிஷப் H7 அப்படின்னு ஏன்னா முதல்ல நைட் D4ஓட முக்கியமான ஐடியா இதை அட்டாக் பண்றதை விட இந்த பிஷப் அட்டாக் ஆகுது பாருங்க. யாருமே அதை வந்து அதை சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. ஸோ முதல்ல பிஷப்பை பின் நோக்கி நகர்த்திட்டு போறாரு H7. இப்போ குவீன் B3 அப்படின்னு ஆடுறாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி ஆட்டம் வந்து குவீன் சைடை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நைட் கிங் சைடில் இருந்த நைட் குவீன் சைடை நோக்கி வருது. D1ல இருந்த குவீன் இன்னும் குவீன் சைடை நோக்கி B3க்கு போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து குகேஷ் நைட் E5 அப்படின்னு ஆடுறாரு. ஸோ நைட் E5ஓட லாஜிக், இதோட இதுக்கு பின்னாடி இருக்கும் என்ன ஓட்டம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்கங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டால் மேபி இந்த ஸ்கொயருக்கு வரலாம், இல்லை இந்த ஸ்கொயர்களுக்கு வரலாம், வர முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு வந்து டிங் வந்து பெருசாக கவலைப்படலை. A4 நம்ம சொன்னபடி குவீன் சைடில் தள்ளுறாரு. இதை வந்து நம்ம இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் செஸ்ல, மைனாரிட்டி அட்டாக் அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இது என்னடா மைனாரிட்டி அட்டாக் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மைனாரிட்டி அட்டாக்னா நீங்கள் ஆக்சுவலாக குவீன் சைடில் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஆர் வெள்ளை நிற பீசஸ்க்கு ஏ பி நம்ம D5லையும் எடுத்தால் 3 பான் தான் இருக்கு ஒயிட் சைடுக்கு. ஆனால் பிளாக் சைடுக்கு பாருங்க ABCD. எப்படி பார்த்தாலும் கருப்பு நிற சிப்பாய்கள் வந்து குவீன் சைடில் வந்து அதிகமாக இருக்காங்க வெள்ளை நிற பீஸோட. ஆனாலும் கம்மியான பீஸ் சிப்பாய்கள் இருந்தாலும் அந்த சைடில் நம்ம போய் அட்டாக் பண்ணுறோம். ஜென்ரலாக லாஜிக் என்ன, பலமானவங்க தான் வந்து குறைவானவங்களை போய் அட்டாக் பண்ணால் ஜெயிக்க முடியுங்கிறது பார்த்தீங்களா. அதானே வந்து ஜென்ரலாக நம்ம வந்து எந்த போர்னாலும் எப்போ பார்த்தாலும். இங்கே என்ன நடக்குது, பலம் குறைவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிப்பாய் கணக்கில் பார்த்தீங்கன்னா இஸ் ஒயிட் சைட். ஏன்னா ஒயிட் சைட்டை வந்து 3 பான் தான் இருக்கு, பிளாக்ட 4 பான் இருக்கு. ஆனாலும் அந்த சைடில் போய் அட்டாக் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த மைனாரிட்டி அட்டாக்னு சொல்கிறோம். இதே இது வந்து வேற மாதிரி இருக்கு, 4 பான் இருக்கு, 3 பான் அட்டாக் பண்ணால் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். அதுக்கு மெஜாரிட்டி அட்டாக்லாம் நம்ம சொல்றது இல்லை. ஆனால் வந்து அது அது கிட்டத்தட்ட மெஜாரிட்டி அட்டாக் தான். அது ஆப்போசிட்டா உல்டாவா நடக்கும்போது நம்ம வந்து அந்த மைனாரிட்டி அட்டாக் அப்படிங்கிறோம். அதுதான் வந்து இங்கே நடக்குது. ஸோ A4 அப்படின்னு விளையாண்டோடனே இந்த இடத்துல வந்து குகேஷ் ருக் C8 அப்படின்னு விளையாண்டாரு. A5னும் நகர்த்தி இருக்கலாம், இது விளையாடப்படவில்லை. ஆனால் இது வந்து விளையாண்டிருந்தா கொஞ்சம் வித்தியாசமா ஆட்டம் எப்படி போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B takes A5 அப்படின்னு அடிக்கலாம், C5, நைட் F3, நைட் F3, பிஷப் F3, D4. ஸோ இது வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆகுது பொசிஷன். அதாவது இரண்டு வெள்ளை நிற பீசஸ்க்கும் சரி கருப்பு நிற பீஸுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உருவாகுது. ஏன்னா நிறைய வீக்னஸஸ் ஒரு வந்து பொசிஷனில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குகேஷ் இதை A5 நோக்கி போகாமல் ருக் C8 அப்படின்னு மோர் ஆஃப் நான் வந்து பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அந்த இடத்துல. நீ இந்த இடத்துல இப்போ ஒயிட் வந்து வெள்ளை நிறம் B5 மாதிரி வச்சா அப்போ பிளாக் C5ன்னு வச்சிருவாங்க கண்டிப்பாக. இது வந்து B5 வந்து ஒரு நல்ல மூவ் இல்லை. ஏன்னா C5 விளையாண்டுட்டு அப்புறம் சென்டரை வந்து பிளாக் டேக் ஓவர் பண்ணிடுவான். அதனால வந்து டிங் என்ன பண்ணுறாரு, முதல்ல A5 அப்படின்னு வச்சுறாரு. ஸோ இப்போ ஒரு ஒரு லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இங்கே பாருங்களேன், இந்த வெள்ளை பான் வந்து கருப்பு நிற ஸ்கொயரில் வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த பானை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த குதிரையும் வந்து கருப்பு. ஸோ டிங் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா, கருப்பு நிற ஸ்கொயர்கள் இருக்குல்ல போர்டில், அது எல்லாத்தையும் முக்கியமாக குவீன் சைடில் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணுறாரு. அதுதான் அவரோட ஐடியா. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் என்ன பண்ணுவார், நைட் எங்கே வைப்பார், இந்த நைட்டை C5ல வைப்பார், ரூக்கை C1ல வைப்பார். கிட்டத்தட்ட கிடைக்கிற கருப்பு ஸ்கொயர்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அதுதான் டிங்கோட ஐடியா. இதை வந்து குகேஷ் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க, B6 அப்படின்னு வைக்கிறாரு. உடனடி என்ன சொல்றாரு, இந்த ஸ்கொயர்ல நானும் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேன்.
வந்து உங்களுக்கு அப்படி ஈஸியாக கொடுத்துட மாட்டேங்கிற மாதிரி ஒரு லாஜிக். ஸோ பி6 அப்படின்னு வச்ச உடனே ஆம், இந்த இடத்துல வந்து டிங்க்கு நிறைய வித்தியாசமான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் கொஞ்சம் போராடாம ஒரு ஒரு நகர்வு வச்சுட்டாருன்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துலயும் நான் என்ன சொல்வேன், நீங்க வந்து உங்களுடைய செஸ் இதை வந்து நீங்க வந்து இன்னும் வளர்த்துக்கணும், உங்களுடைய அறிவை, செஸ் அறிவைனா நீங்க வந்து இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க வெள்ளை நிற பீசஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த முக்கியமான கிரிட்டிக்கல் மொமெண்ட்ல என்ன விளையாண்டுருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் யோசிக்கலாம். நீங்க என்ன விளையாடுவீங்க, அதுக்கு வந்து கருப்பு நிறம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெள்ளை நிற பீசஸ்க்கு இந்த பொசிஷன்ல. பாஸ் பண்ணி அதை முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது ஒரு பேனாவும் பேப்பரும் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோம், ஒரு 5 நிமிஷத்தில் எவ்வளோ யோசிச்சோன்னு நமக்கும் தெரியும். அந்த பென் அண்ட் பேப்பரில் எழுதியிருக்க விஷயங்களை பற்றி பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும். நம்ம இவ்வளோ நிறையா யோசிச்சோமா, இல்லை கம்மியாக யோசிச்சோமா, இல்லை இன்னும் நிறையா யோசிக்கணுமா அப்படிங்கிற ஐடியாலாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நீங்கள் இந்த கொஷனை பாஸ் பண்ணி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நிறையா வழிகள் இருக்குது ஆட்டத்தை கொண்டு போகிறதுக்கு முன்னோக்கி. டிங் வந்து நைட் F3ன்னு கொஞ்சம் விளையாண்டுட்டாரு. ஆனால் நைட் F3 ஆடாமல் அவர் என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். அந்த பிஷப்பை தூக்கிட்டு வந்து A6ல வைக்கும்போது இந்த யானை அட்டாக் ஆகுது. ருக் C7 அப்படின்னு வந்து ஒரு யானையை நகர்த்தும் போது அப்போ F4 அப்படின்னு நகர்த்தலாம். இப்போ பிளாக் வந்து நைட் G6 மாதிரி வைப்பாங்க. இப்போ ருக் C1 இந்த பொசிஷன் வந்து ஏன் மிகவும் வந்து விளையாடுவதற்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சிப்பாய்கள் எங்கெல்லாம் வந்து போய் ஸ்ட்ரக்சர் ஆகியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் பீன் ஸ்ட்ரக்சர்ட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். வெள்ளை நிற பான் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இங்க இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். பிளாக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பாத்தீங்களா? ஸோ அப்படி பாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வேற வேற மாதிரி இருக்கையில் நம்ம என்ன சொல்றோம், பாண்ட் ஸ்ட்ரக்சர்ல ஏசிமெட்ரி இருக்கு. சிமெட்ரினா ஒரே மாதிரி இருக்குது, ஏசிமெட்ரினா ஒரே மாதிரி இல்லாம இருக்காது. ஏசிமெட்ரி இருக்கும் பொழுது என்ன ஜென்ரலா சதுரங்கத்தில் நடக்கும்னா ஒரு ரிசல்ட்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு சைடு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுவது வந்து எப்படின்னா எஸ்பெஷலி இந்த ஏசிமெட்ரி, ஒரு ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் ரெண்டு சைடுக்கும் வேற வேற மாதிரி பான் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது அதுதான் வந்து இப்படி ஆடி இருக்கலாம். என்னை கேட்டிருந்தீங்கன்னா டிங் வந்து இதுக்கான இப்படி நோக்கி போயிருந்தா நம்ம இதை விட ஒரு ஒரு வாய்ப்பு, இன்னும் அதிகமாக வாய்ப்புகளை இந்த ஆட்டத்திலே உருவாகி இருக்கலாம் என்னை கேட்டிங்கன்னா. ஆனால் அதற்கு பதிலாக வந்து டிங் வந்து நைட் F3ன்னு வச்சாரு. அதுக்கு இன்னொரு நம்ம ஒரு வாய்ப்பு என்ன, AB6 விளையாண்டா என்ன இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா AB6 அப்புறம் F4 நகர்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் C4 அப்படின்னு குகேஷ் வச்சிருப்பார். ஸோ என்ன பான் கொடுக்குறாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை, இட்ஸ் நாட் அ பான் சாக், இட்ஸ் நாட் அ பான் பிளண்டர், இட்ஸ் ஆக்சுவலி அ பான் சாக் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாக்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா திருப்பி அந்த பானை எடுத்துடுறாரு. எப்படின்னா இப்போ பிஷப் C4 D4 குவீன் C4 நம்ம பண்ணா இந்த இடத்துல C5 அப்படின்னு வருது. C5 பி டேக் C5 பி டேக் C5. இந்த குதிரை வந்து எங்கேயாவது நகர்ந்து ஆகணும். எங்கே நகர்ந்தாலும் இந்த பிஷப் இருக்குல்ல, இது வந்து D3ல வருது. ஏன்னா இந்த குவீன் இதை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ பிஷப் வந்து ரெண்டுல அட்டாக் பண்றதுனால ஒயிட் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இழக்க வந்து நேர்ந்துடும். நம்ம வந்து இது வந்து கருப்பு நிற பீஸஸ்க்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிரும். நம்ம வி டோன்ட் வாண்ட் தேட் டு ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் இன் டைம். ஸோ அதனால டிங் என்ன பார்க்குறாரு, ஒன்று எப்படினாலும் பிளாக் வந்து கருப்பு நிற குகேஷ் C5 விளையாட போறாரு, நம்ம எதுக்கு அதை அலோவ் பண்ணணும், நைட் F3 முன்னாடியே போயிடும். ஆனால் இதோட பிரச்சனை என்னன்னா, அதாவது சண்டை வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பின்னோக்கி வர்றதுனால சண்டையே நடக்கலை. அதனால என்னன்னா அந்த ஒரு ப்ரெஷர் டென்ஷன் பில்ட் ஆகிக்கிட்டு இருக்க நேரத்தில் பின்னோக்கி வந்துட்டதுனால டென்ஷன் வந்து கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, இல்லை கலைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பொசிஷன்ல இருந்து. ஸோ நைட் F3 அப்படின்னு வந்து டிங் விளையாடினோடனே குகேஷ் வந்து நைட் F3 பிஷப் F3. இந்த பொசிஷனில் நான் வந்து குகேஷ் விளையாண்ட மூவை வந்து உங்களை கெஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா வந்து மிகவும் சரியான ஒரு நகர்வு அவர் நகர்த்தினது. இங்கேயுமே நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு நீங்கள் கருப்பு நிற பீஸ் வச்சுருந்தா என்ன விளையாண்டுருப்பீங்க அப்படின்னு கெஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இந்த கெஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணி அதற்கான சரியான ரீசன்ஸ் கெஸ் பண்ணுறது ஒன்று, அதுக்கு சரியான காரணத்துக்காக நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் பெட்டர் ஆவீங்க. உங்களுடைய சதுரங்க லெவல் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வந்து செஸ்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டர் ஆகும். ஸோ யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல குகேஷ் என்ன விளையாண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D4 அப்படின்னு ஆடுறாரு. ஸோ குகேஷ் என்ன சொல்ல வர்றாரு,
இப்போ நான் சென்டரை ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, முக்கியமாக எனக்கு வந்து என்னோட ராணி ரொம்ப ஆக்டிவ் ஆக போகுது. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் ஆக போகுது. அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகி இருந்தால் அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு கொடுக்காம அந்த வாய்ப்புகளை நான் தடுத்து நிறுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக். இப்போ இது ஆடாமல், இப்போ D4 ஆடாமல் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, சும்மா ரூக்கி 8 மாதிரி ஏதாவது ஒரு நகர்வை பற்றி யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன நடக்கலாம் ஒரு பாசிபிலிட்டிங்கிறதுக்கு நான் சும்மா இது வந்து இதுதான் நடந்திருக்கும்னு நான் சொல்ல வரல. ஒயிட் D4 அப்படின்னு விளையாண்டுருக்கலாம். பிளாக் வந்து இப்போ பிஷப் தூக்கிட்டு வந்து G6 இல்லை ரூக் E7 மாதிரி தான் நகர்வு வச்சாங்கன்னா AB6 வச்சுட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் ஒயிட் B5 ஆடிடுவாங்க. இந்த மாதிரி விளையாடுறது தான் ஒயிட்டோட கோல் மைனாரிட்டி அட்டாக்ல. இந்த மாதிரி ஒரு நகர்வு D5 அடிக்கலாம். இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன் உங்களுக்கு புரிதலுக்காகனா, இந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒயிட்டுக்கு வந்து சிங்கிள் செயினாக இருக்குது, எல்லாமே ஒரு செயின் ஆஃப் பானாக இருக்குது. ஆனால் பிளாக்குக்கு வந்து உடஞ்சு உடஞ்சு இருக்குது. இங்கே ஒரு 3 பான் இருக்குது, இங்கே ஒரு உடஞ்ச ஒரு தனியாக ஒரு பான் இருக்குது ஐசோலேட்டடாக, இங்கே B6ல ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் தான் ஒயிட் வந்து மைனாரிட்டி அட்டாக்ல வந்து கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிடைச்சிருச்சு மைனாரிட்டி அட்டாக்லனா ஒயிட்டோட பான் ஸ்ட்ரக் ஐடியா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் குகேஷ் இது எதுவுமே வரவிடக்கூடாது அப்படின்னு D4 அப்படின்னு 17வது நகர்வுல வச்சுட்டாரு. அப்புறம் Knight E2, DE3. கிட்டத்தட்ட இங்கே வந்து எல்லா ப்ரெஷரும் அந்த கேம்லேருந்து இதுவாகிடுச்சு, ஹஸ் கான். அண்ட் வந்து ஈக்குவல் பொசிஷனை நோக்கி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் சொல்கிறதுக்கானது இல்லை. பிளாக் வந்து பிஷப் E4 அப்படின்னு வைக்கிறார். ஸோ குகேஷ் என்ன சொல்கிறாரு, நம்ம பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ட்ராவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே மைண்ட் செட் படி இந்த இடத்துல. Rook D1, Queen E7, Bishop E4, Knight E4, AB6. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஒன்று ஒன்றா வந்து ரெண்டு பீஸும் வெள்ளையும் கருப்பும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. போர்டை விட்டு வெளியில் போகிறாங்க, அந்த பீசஸ் எல்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ நைட் டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. Rook D8, Knight E4, Queen E4. அண்ட் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு குவைட்டான மூவ். பட் வந்து நம்ம எப்பயுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, மிடில் கேமில் எப்பயுமே ஏதாவது ஒரு குவைட்டான மூமெண்ட் உங்கள் கேமில் வரும்பொழுது பேக் ரேங்கை கிளியர் பண்ணிடுங்க. H3. ஸோ பேக் ரேங்கை கிளியர் பண்ணுறது என்னன்னா, ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் பேக் ரேங்க் செக்மேட்டுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்டிக்கல் ஒரு இது கான்செப்ட் செஸ்ல. அதனாலேயே நிறையா பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நிறையா கேம்ஸ் நீங்கள் பேக் ரேங்க் மேட் அலோவ் பண்ணி கூட தோத்துருப்பீங்க. ஸோ பேக் ரேங்க் கிளியரிங்கிறது முக்கியமான ஒரு செஸ்ல நம்ம பண்ண வேண்டிய இது. முக்கியமாக எல்லா பீஸையும் டெவலப் பண்ணி மிடில் கேமில் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக உடனே பண்ணிடணும். அந்த மாதிரி H3ன்னு பேக் ரேங்க் கிளியர் பண்ணோன்னு இங்கே வந்து ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அப்புறம் பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த பொசிஷனில் யோசிக்கலாம், இந்த பான் வந்து இங்கே இருக்கே, இதை வந்து எப்படியா ப்ரெஷர் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணிட முடியுமா? அவ்வளோ ஈஸி இல்லை, அது நடக்காது. அது ஏன் காரணம்னா, நம்ம இந்த ஒயிட் ரூக்கையும் குவீனையும் வச்சு அட்டாக் பண்ணலாம், அதே மாதிரி பிளாக்கும் ரூக்கையும் குவீனையும் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டு அட்டாக்கர், ரெண்டு டிஃபெண்டர், ரெண்டு பேர் அதை வந்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ரெண்டு பேர் அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 3 பேர் அதை அடிக்கணும்னு நினைச்சா நம்மளுக்கு வந்து அதை அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் மூணாவது எங்கேருந்து போய் கூட்டிகிட்டு வருவோம்? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ராஜாவை கூப்பிட்டு வர முடியாது, பான் சிப்பாய்கள் உதவி பண்ண முடியாது, ரைட்? ஸோ Rook C1 அப்படின்னு வந்து டிங் வச்ச உடனே Queen E5, சென்ட்ரலைஸ்ட் Queen C2, Rook D5. ஸோ பெருசாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு சைடுமே வந்து மிகவும் நார்மலான மூவ் வைக்கிறோம். ஸோ Queen E4ன்னு வச்ச உடனே குகேஷ் வந்து குவீன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆஃபர் பண்ணுறாரு. Queen D5, Rook D5, King F3, King G6, கிங்கை சென்டர் நோக்கி கொண்டு வராங்க. ஆனால் இது எல்லாமே வந்து எந்த ஜெயிக்கிறதுன்னு இல்லை, ஏதோ ஒரு வாய்ப்பு, ஒரு வித்தியாசமான வாய்ப்பு கூட பெருசாக உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான், மிகவும் சரிசமமான சூழ்நிலை. ஸோ இந்த இடத்துல வந்து Rook D4 ரிப்பீட் பண்ணிட்டாங்க, ஒரே இதை 3 தடவை ரிப்பீட் பண்ணனால ட்ராக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. இதுக்கு பதிலாக இந்த இடத்துல இப்போ King E5 மாதிரி போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பானை வந்து யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. Rook D5 போக முடியாது, C4 ஆட முடியாது. ஏன்னா Rook D5னா கிங் கேப்சர் பண்ணிடும், C4னா கிங் ரூக்கை கேப்சர். ஆனால் Rook D2 அப்படின்னு வரலாம். ஸோ Rook D2ன்னு வரும்பொழுது இப்போ இந்த பானை நீங்கள் அட்டாக் பண்ணீங்களான்னா உங்கள் பானை அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி லாஜிக். அப்போ F4 இந்த மாதிரி எதுவும் விளையாடுறாங்க அப்படின்னா Rook D3 அப்படின்னு இப்போ திருப்பி இந்த பானை அட்டாக் பண்ணும். ஸோ இதை கேப்சர் C5 நம்ம அடிக்கும் போது நம்மளோட பான் G3ஐயோ H3ஐயோ ஏதாவது ஒரு பானை கொடுத்தாகணும் பொழுது ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறோம், பண்டமாற்று முறை மாதிரி தான். ஸோ இட்ஸ் லைக் பார்ட்டர் சிஸ்டம், யூ ஆர் கிவிங் ஒன் கெட்டிங் ஒன். ஸோ இதில் வந்து எந்த அட்வான்டேஜும் கிடையாது நமக்கு, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் இஸ் திஸ் கேம். நம்ம நான்காவது சுற்று வந்து மிகவும் விறுவிறுப்பாக போகிற சூழ்நிலை ஆரம்பிச்சிச்சு.
ஆனால் அதுக்கப்புறம் இந்த நைட் F3ன்னு வந்து டிங் வந்து முதல் மூலை இல்லை, அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16வது மூலை நைட் F3ன்னு இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் எல்லாம் விலகி ஒரு சரிசமமான ஈக்குவல் டிராயிஷ் மோட நோக்கி கேம் நகர்ந்துருச்சு. ஸோ 4 சுற்றுக்கள் 2-2ங்கிற ஸ்கோர், இன்னும் 10 சுற்றுக்கள் இருக்கு, 10 ரவுண்ட்ஸ் டு கோ. ஸோ என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போதான் மேட்ச் வந்து நல்லா ரெண்டு சைடுமே வந்து எஃபர்ட், அந்த இது நம்ம ஐ மீன் ஒரு ஒரு டென்ஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கு எவ்ரி ரவுண்ட் வித் எவ்ரி பாசிங் ரவுண்ட். ஸோ வந்து இன்னும் அதிரடியான ஆட்டங்கள் நிறையா வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கேம்ஸ் வில் பி மச் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் வர்ற கேம்ஸ் எல்லாமே அப்கமிங் ரவுண்ட்ஸில். அண்ட் இன்னைக்கும் நம்ம வந்து ஃபிஃப்த் ரவுண்டில் வந்து குகேஷ் வில் ஒயிட் பீசஸ் வெள்ளை நிற பீஸோட ஆடப்போறாரு. ஸோ ஓப்பனிங் பகுதியில் எதுவும் புதுமையாக பண்ண போறாரா, என்ன நடக்க போகுது? ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எந்த ஓப்பனிங்குமே இன்னும் ரிப்பீட் ஆகலை 4 சுற்றுக்கள்ல. ஸோ புதுமையாக எதுவும் நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம் என்ன நடக்கும். அண்ட் என்னுடைய கணிப்பு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 5வது சுற்றுல என்ன நடக்கும் அப்படிங்கிறது கணிப்பு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் கேம் பார்க்க போகிறோம். ஆனால் மோஸ்ட் லைக்லி டிங் ரொம்ப வாய்ப்புகளோ ரொம்ப ஏதோ ரிஸ்க் எடுக்க மாட்டார், ஏன்னா கருப்பு நிற பீஸ் வச்சிருக்கிறதுனால. ஸோ ஒரு ட்ராவை நோக்கி தான் இன்னைக்கு சுற்று போகுங்கிறது என்னுடைய கணிப்பு. நம்ம எப்படி நடக்குதுங்கிறத வந்து 5வது சுற்றோட ரீகேப்ல நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், இது செஸ் கஜா சேனலில் வந்து தொடர்ந்து தமிழ்லையும் இப்போ வந்து ரீகேப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த உலக சாம்பியன்ஷிப் ஃபுல்லாக தமிழ் ரீகேப்ஸ் வருது. பட் இங்கிலீஷ்லையும் நிறைய செஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் ஆர் தேர். ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் வீடியோஸ் இன் இங்கிலீஷ் ஆன் செஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் ஆல் லெவல்ஸ், be it beginner, be it intermediate, as in like, if you're about to get a rating or you're a rated player, we have a lot of videos, we have shorts that cater to all sets of audience. So do watch it, do support the channel. And if you have any comments or if you think, okay, maybe you could feedback, தமிழில் பண்ணுறதுலையும் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, இல்லை ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ணுங்கள் அப்படின்னாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் இல்லை ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வர்ற வீடியோக்களை எப்படி பெட்டராக பண்ண முடியுங்கிறத நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம் அனைவருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.